ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் யுவின் அகாடமி ட்ரிக்ஸ் அண்ட் லாஜிக்ஸ். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு கிட்ஸ்க்கு ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி நிறையா மேத் பி, அதுக்கப்புறம் வந்துட்டு பெரியவங்களுக்கு வந்துட்டு அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் நிறையா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மேக்ஸிமம் இந்த கொஸ்டின்ஸ் நிறையா வரும். இந்த மாதிரி எதுக்குன்னா ரேங்கிங் வந்து த்ரீ டைப்ஸ் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட்லேருந்து மார்க் பண்ணுறது, டாப் டு பாட்டம் மார்க் பண்ணுறது. அதுக்கப்புறம் என்ன, இஃப் என் பொசிஷன்ஸ் ஆர் நாட் மார்க்டு, ஓகேவா. சம் பொசிஷன்ஸ்லாம் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு ஒரு இதை மட்டும் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று வந்து டைப் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் டு பி ஆஸ்க்டு பை இன்டர்சேஞ்சிங் பொசிஷன்ஸ் ஆஃப் டூ பர்சன்ஸ். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கால்குலேட் பண்ணி என்ன டேரக்ஷன்ஸில் யார் எங்கெங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இன்னொரு டைப் 3 பாருங்கள், ஐடென்டிஃபை த பொசிஷன் ஆர் ரேங்க் ஆஃப் an object or a person with respect to the position or ரேங்க் ஆஃப் அதர் பர்சன். ஓகேவா, அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்க, ஃபஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், அப்படி இல்லைன்னா ரேங்கிங் டாப் டு பாட்டம் வந்துட்டு இவங்க ஃபஸ்ட் ரேங்க்கில் இவங்களுக்கு முன்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த பர்சனுக்கு அப்புறம் ரேங்கிங்கில் பிலோவில் இவ்வளோ பேர் இருக்காங்க, அப்போ இவங்க வந்து எத்தனாவது பேர் இருப்பாங்க, அப்படி இல்லைனா வந்துட்டு டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்க கிளாஸில், அந்த மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை த பொசிஷன் ஆஃப் எ ரேங்க் ஆஃப் an ஆப்ஜெக்ட் ஆர் எ பர்சன் ஆஃப்டர் ரிமூவிங் சம் ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் பாருங்கள், இப்போ இருக்குன்னா இதை வந்து ஒரு இதை ரிஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கால்குலேட் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட்லேயோ ரைட் ஹேண்ட்லேயோ பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த சம்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். த செவன்த் டால் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட் இஸ் டால், என்ன டால் நம்பர்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். இங்கே வந்து கேட்குறாங்க, சம்டைம்ஸ் வந்து லெஃப்ட் ரைட் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் கொடுக்கலன்னா எப்போவுமே வந்து டிஃபால்ட்டாகவே லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டுன்னு எடுத்துருக்கணும். ஓகேவா, இப்போ வந்து இங்கே கொடுத்துட்டாங்க, இங்கே வந்து ரைட்டு, இங்கே ரைட்டுனா அப்போ இங்கே வந்து என்னது லெஃப்ட்டுன்னு எழுதிக்கணும். ஓகேவா, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, த செவன்த் டால் ஃப்ரம் தி லெஃப்ட். நம்ம யூஸ்வலாக பார்த்தோன்னே ரைட்டு நோட் பண்ணியிருக்கவே மாட்டோம், அவசரத்தில் என்ன பண்ணிடுவோம், ஓகே இது லெஃப்ட்டு இது ரைட்டு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு கால்குலேட் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு கால்குலேட் பண்ணிடுவோம். பட் இந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரைட்டு, ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் இங்கே லெஃப்ட் என்ன கேட்டிருக்காங்க, செவன்த் பால் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த். ஸோ அப்போ அவங்களோட செவன்த் பொசிஷனில் யார் இருக்கா, டால் நேம் என்னது, எல். ஓகேவா, ஸோ டால் எல் இஸ் த செவன்த் ஃப்ரம் தி லெஃப்ட் எண்ட். நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த கொஸ்டின்ஸும் பார்க்க கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும் எக்ஸ்பிளனேஷனாக பார்க்கறதுக்கு, ஆனால் பட் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். என்ன கேட்டிருக்காங்க, ஆனந்த் ரேங்க்ஸ் செவன்த் ஃப்ரம் தி டாப்பு. ஓகேவா, இது டாப்பு, இது பாட்டம். என்ன கேட்டிருக்காங்க, செவன்த்து ஃப்ரம் தி டாப் அப்படின்னா செவன்த்தில் இவன் இருக்கான். ஓகேவா, செவன்த் பொசிஷனில் இவன் இருக்கான். இவனுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருப்பாங்க, அப்போ ஃப்ரம் தி டாப்னா அது 1 2 3 4 1 2 3 4 5 6 6க்கு அப்புறம் இவன் தான் செவன்த் பிளேஸில் இருக்கான். ஓகேவா, இவன் தான் செவன்த் பொசிஷனில் இருக்கான் ரேங்க்கில். அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, 11th ஃப்ரம் தி பாட்டம். அப்போ இவனுக்கு கீழே 11 அப்போ 11th ஃப்ரம் தி பாட்டம்னா இவன் வந்து அப்போ என்ன இருக்கான், ரிவர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்போ இவன் 10th பொசிஷனில் இருப்பான். 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்புறம் இவனுக்கு அப்புறம் எத்தனை பேர் இருக்காங்க, இவன் 11th பொசிஷனாக இவனுக்கு அப்புறம் எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இவன் இங்கேருந்து கீழேருந்து பார்க்கும்போது 11th பொசிஷன்னா அப்போ இவன் வந்து அப்போ இவனுக்கு கீழே இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா, ஏன்னா 11 இது 11 -1 10. ஓகேவா, ஏன்னா இவனை மைனஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள், ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இந்த கிளாஸ். இங்கே டோட்டலாக ஃபஸ்ட் எவ்வளோ இருக்காங்க, 6. இவனை ஆட் பண்ணிக்கோங்க, 7th பிளேஸில் யார் இருக்கா, ஆனந்த் இருக்கான். அதுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க, 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த கிளாஸில் 17 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போகலாம். இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இங்கே லெஃப்ட், இங்கே ரைட் கொடுத்துட்டாங்க. இங்கே ரைட் டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க, இங்கே ரைட்டு தான். அப்போ ரைட் கொடுத்துட்டாங்கன்னா இங்கே லெஃப்ட்டுன்னு எடுத்துக்கணும். கேப்சிகம்ஸ்க்கு நம்ம நேமிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே ஃபர்ஸ்ட், விச் கேப்சிகம் இஸ் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் ஃபிஃப்த் கேப்சிகம் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட். இங்கே பாருங்கள், ஒரே கொஸ்டின்ஸில் இங்கே டூவும் வருது ஃப்ரமும் வரும்போது நம்ம எப்போவுமே ஃப்ரம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், ஃப்ரம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட். ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட்னா இங்கே, ஓகேவா, இங்கே தான் ஃப்ரம் ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட் டு ஃபிஃப்த் கேப்சிகம் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட். அப்போ 1 2 3 4 5. அப்போ இங்கே ஒரு சர்க்கிள் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதான் வந்து 5th பொசிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 லாஸ்ட்டில் எங்கே போகுது, செகண்ட் டு தி ரைட்டு. செகண்ட் டு தி ரைட்டு என்ன சொல்கிறாங்க, செகண்ட் டு தி ரைட்னா இங்கேருந்து திருப்பி ரைட்டுக்கு தான் போகுது. ஓகேவா,
ஃப்ரம் தி லெஃப்ட்லேருந்து இங்கே வந்தாச்சு. திருப்பி எங்கே போகுது? செகண்ட் டு தி ரைட். அப்போ இதே டைரக்ஷன்ஸில் டு தி ரைட்டு. ஓகேவா? ஃப்ரம் தி ரைட் டு தி ரைட் மறந்துடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. ஃப்ரம்மோ டூ ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் ஃப்ரம்லேருந்து தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் தான் டூ கொடுத்துருக்கிறதுக்கு போகணும். அப்போது நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட். அப்போ இங்கேருந்து ஃபஸ்ட்டு செகண்ட் என்ன இருக்குது? டி. ஸோ உங்கள் ஆன்சர் டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு விச் கேப்சிகம் இஸ் தேர்ட் ஃப்ரம் தி ரைட் ஹேண்ட்? தேர்ட் ஃப்ரம் தி ரைட் ஹேண்ட். இதில் பாருங்க ஒரு சிங்கிள் இதுதான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். இதுவும் ஆன்சர் டி தான். நெக்ஸ்ட், இஃப் கேப்சிகம் ஆர் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் தி கிவன் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இஃப் ஆர் இஸ் ரிமூவ் ஃப்ரம் தி கிவன் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ எழுதிட்டு எரேஸ் பண்ணிடுங்க அப்பப்போ. அப்போ தான் நெக்ஸ்ட்டு இது ட்ரா பண்ண ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர் இஸ் ரிமூவ்டு. ஆர் இஸ் ரிமூவ்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? த கேப்சிகம் இஸ் சிக்ஸ்த்து ஃப்ரம் தி ரைட் ஹேண்ட். சிக்ஸ்த்து ஃப்ரம் தி ரைட் ஹேண்ட்லேருந்து சிக்ஸ்த்து. ஃபர்ஸ்ட், செகண்ட், இது மாதிரி சொல்லிடுங்க. சொல்லும் போதே இந்த மாதிரி சொன்னீங்கன்னா கன்ஃபியூஷன் வராது. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, இது வராதுல்ல. அப்போ நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ இது ஃபிஃப்த்து, இது சிக்ஸ்த்து. அப்போ சிக்ஸ்த்து என்ன இருக்குது? கே. இங்கே ஆன்சர் கே. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இந்த மாதிரி சேர்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் பாருங்கள், ஃப்ரம்மும் இருக்குது, டூவும் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இங்கே லெஃப்ட்டு கொடுத்துட்டாங்க, இங்கே ரைட் எழுதுறேன்னா இங்கே ரைட் எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ எதுவுமே கொடுக்கலாம் என்ன சொல்லியிருக்கேன்? டிஃபால்ட்டாக இங்கே லெஃப்ட்டு, இது ரைட்டு தான். அப்படி சப்போஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கணும். இங்கே லெஃப்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே ரைட் எழுதிக்கோங்க. சப்போஸ் இங்கே ரைட்டு கொடுத்துருக்காங்கன்னா இங்கே லெஃப்ட் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், ஃப்ரம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் இங்கே டூ கொடுத்தாச்சு. எப்போ ஃபஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு ஃப்ரம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோர்த்து சேர் ஃப்ரம் தி ரைட் ஹேண்ட். ஃபோர்த்து சேர் ஃப்ரம் தி ரைட் ஹேண்ட். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து. ஃப்ரம் தி ரைட் ஹேண்ட்லேருந்து ஃபோர்த்து சேர் எது? எஃப் இருக்குது. இன்னொரு கொஸ்டின். நெக்ஸ்ட்டு, செகண்ட் டு தி ரைட்டு. திருப்பி என்ன பண்ணுறாங்க? ரைட்டுக்கே தான் போகிறாங்க, லெஃப்டில் எதுவுமே போகல. ரைட்டு. ஓகேவா? ஸோ திருப்பி என்ன பண்ணுறாங்க? ரிவர்ஸில் டு தி ரைட் ஹேண்ட். ஃப்ரம் தி ரைட் ஹேண்ட் டு தி ரைட்டு தான் போகிறாங்க. ஸோ வந்துட்டு அப்படியே ரிவர்ஸில் போகிறாங்க. என்னது? ஹெச் தான் உங்கள் ஆன்சர். உங்கள் ஆன்சர் ஹெச். ஹெச்சில் தான் போய் ரீச் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. If all the vowels are removed from the given arrangements, then letter dash is eighth from the left hand. அப்போ இது லெஃப்ட்டு, இது ரைட் கொடுத்துருக்காங்க, இது லெஃப்ட்டு. என்ன கொடுத்துருக்காங்க? வவுல்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பவுல்ஸ்னால் என்னது? AEIOU. இந்த 5 லெட்டர்ஸ் தான் பபுள்ஸ். அதர்ஸ் எல்லாமே என்னது? கான்சனன்ட். இங்கே பாருங்கள், பபுள்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். யூ இருக்குது, ஐ இருக்குது, இருக்குது. ஸோ வேறு எதுவும் வபல்ஸ் இல்லை, மீதி எல்லாமே கான்சனன்ட் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு லெட்டர் டேஷ் இஸ் எயித்து ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்டு. அப்போ ஃபர்ஸ்ட், இங்கே செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், எயித்து. ஓகேவா? எஸ் தான் உங்கள் ஆன்சர். ஸோ எங்கே இருக்குது? எயித்து பிளேஸில் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டாப் ரேங்கிங் இதெல்லாம் இருக்கும் பாருங்கள். If a row of 22 students, Rashmi ranks 15th from the last. ஸோ இங்கே மாதிரி இதை மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இதான் வந்து ராஷ்மி. ஓகேவா? 15th from the last. 15th from the lastனா இங்கே அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஸோ இங்கே டோட்டலாக 22 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரோவில் 22 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் வந்து அவள் எத்தனாவதா இருக்கா? ராஷ்மி ரேங்க்ஸ் 15th ஃப்ரம் தி லாஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் தி லாஸ்ட்னா 22 - 15 என்ன பாருங்கள்? 17. 7th. ஓகேவா? 7 இருக்காங்க ப்ளஸ் 1. ஏன்னா இப்போ இவளோட ரேங்க் என்னது? 15th இருக்கா. ஸோ இவரையும் சேர்த்து முடிச்சுட்டு நான் தான் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி 7 இருக்காங்க, ப்ளஸ் 1 என்னென்னு ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ தான் வந்து இவங்களும் சேர்த்து கால்குலேட் ஆகும், இது ராஷ்மியை சேர்த்து. அப்போ அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? இவங்க எத்தனாவதாக இருக்காங்க? வாட் இஸ் அ ரேங்க் ஃப்ரம் தி ஸ்டார்டிங்னா இப்போ இங்கே வந்து எத்தனாவதாக இருக்காங்க? 15 ஃப்ரம் தி ரோலனா 8th இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா 7 + 1, ஏன்னா 7 + 1. இங்கே இப்போ 22ல் இது போயிடுச்சுன்னா 7 வருது. ஓகேவா? 7. அப்போ இவங்க எத்தனாவதாக இருப்பாங்க அதுக்கு முன்னாடி? 8th.
ஓகேவா? ஸோ உங்க ஆன்சர் 8th. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பாருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பாருங்க. டாலர், கிரேட்டரா, லெஸரான்னு குடுத்துருக்காங்க. மோஹித் எல்லாத்துக்கும் நம்பர் நேமிங் குடுத்துருக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. அப்ப ஈஸியா இருக்கும். இல்லைனா மோஹித் ஒவ்வொரு வாட்டியும் எழுதிட்டே இருக்கணும். மோஹித் இஸ் டாலர் தேன். டாலர் தேன்னா இவனோட கிரேட்டர் தேன் சாரவ். ஓகேவா? இவனோட டாலரா இருக்கான். அப்ப இவன் இந்த மோஹித் தான் டாலரா இருக்கான். நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் என்ன குடுத்துருக்காங்க? அஜய் ஹைட்டும் ஈக்குவல் டூ கார்த்திக்கும் 2 பேரும் சேம் ஹைட் இருக்காங்க. ஓகேவா? அப்போ ஏஆர்கே வந்து என்னது சேம் ஹைட்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் மோஹித் இஸ் ஷார்ட்டர் தென் அஜய். மோஹித் இஸ் ஷார்ட்டர் தென் அஜய்னா அப்போ மோஹித் வந்து இவனோட ஷார்ட்டராக இருக்கு. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? ஏ எம் இஸ் லெஸ் தென் ஏ. அப்போ அப்போ அஜய் வந்து கிரேட்டராக இருக்கான். மோஹித்தை கம்பேர் பண்ணும்போது அஜயோ இல்லைனா அஜய் வரும்போது கார்த்திகோ வந்து ஹைட் தான். 2 பேரும் ஈக்குவல் ஹைட்னால அஜய் ஆர் கார்த்திக் இஸ் கிரேட்டர் தென் மோஹித். ஓகேவா? ஆனால் வந்து சௌரவோட கிரேட்டர் அது மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ இவங்க 2 பேரும் இருக்காங்கன்னா இவனோடவன் கம்மியாக ஒருத்தர் இருக்கான் பாருங்க. டாலர். ஏன்னா சாரவ் அப்போ மோஹித் தான் டாலர். மோஹித்தோட டாலர் இவங்க 2 பேரும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மோஹித் இஸ் ஷார்ட்டர் தேன் அஜய்னா அப்போ அஜய் கார்த்திக் 2 பேரும் ரொம்ப டாலர் இருக்காங்க. அவனுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் வந்து என்னது மோஹித் இருக்கான். நெக்ஸ்ட் அப்போ இந்த கண்டிஷன் பாருங்க. அப்போ மோஹித் வந்து யாரோட டாலராக இருக்கான்? சாராவோட டாலர். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் த ஷார்ட்டஸ்ட் இன் த ஹைட்? சாரா. ஸோ இந்த மாதிரி ஆரோ மார்க் கிரேட்டர் லெஸர் தேன் போட்டுக்கோங்க. நேமிங் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த சம்ஸ் பார்க்கலாம். இது ஆல்ரெடி என் சன் போட்ட சம்ஸ் தான். இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க? இதான் லைப்ரரியோட என்ட்ரன்ஸு. ஓகேவா? டேஷ் இஸ் த 7th பொசிஷன் ஃப்ரம் தி லைப்ரரி கேட்னு சொல்லியிருக்காங்க. லைப்ரரி கேட்லேருந்து யார் 7th இருக்கா? இங்கேருந்து பார்க்கணும். லைப்ரரி கேட்லேருந்து இங்கே யார் 7th க்யூவில் இருக்கா? 1 2 3 4 5 6 7. ஸோ திவ்யா தான் 7th இருக்காங்க. ஸோ ஆன்சர் திவ்யா. How many girls are standing behind Nikita? How many girls ஓகேவா? ஸ்டாண்டிங் பிஹைண்ட்னா நிகிதாக்கு பின்னாடி எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க? 1 2 3 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ 3 கேர்ள்ஸ். இஃப் யாஷிகா அண்ட் கீர்த்தி லெஃப்ட் த ரோ. யாஷிகாவும் நெக்ஸ்ட் கீர்த்தி இருக்காங்கல்ல, யாஷிகாவும் கீர்த்தியும் இந்த லைனை விட்டு போயிடுறாங்க. ரொம்ப நேரம் நிற்க முடியல. அவங்க லைனை விட்டு போயிட்டாங்க. லெஃப்ட். ஓகேவா? கிளம்பிட்டாங்க. தென் டேஷ் இஸ் ஸ்டாண்டிங் ஃப்ரம் தி லாஸ்ட். டேஷ் இஸ் ஸ்டாண்டிங் தேர்ட் ஃப்ரம் தி லாஸ்ட். இதான் லாஸ்டாக நிற்கிறதுலேருந்து யார் தேர்டாக இருக்கா? 1 ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு. ஸோ அப்போ யார் தேர்டாக இருக்கா? ராகவ் தான் தேர்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. என்ன ரோ ஆஃப் பாய்ஸ் ஒரு ரோவில் நிற்கிறாங்க. என்ன கேட்குறாங்க? அமித் இஸ் 5th. லெஃப்ட் ரைட் போட்டுக்கோங்க. இதில் லெஃப்ட் ரைட் வருது. 5th ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட். ஓகேவா? அப்போ ஒரு 4 பேர் இருக்காங்க. இப்போ வந்து 5th என்ன இருக்கா? அமித் இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பங்கஜ் இஸ் 9th ஃப்ரம் தி ரைட் ஹேண்ட். ஓகேவா? அப்போ அவனுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. இவன் வந்து பங்கஜ் வந்து இங்கே இருக்கான். ஓகேவா? அப்போ 8 மெம்பர்ஸ் வந்து அவனுக்கு இந்த பக்கத்தில் இருக்காங்க ரைட் ஹேண்டில். இவங்களுக்கு முன்னாடி ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? இவன் வந்து 5th இருக்கான். நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்க? இஃப் தேர் ஆர் 3 பாய்ஸ் பிட்வீன் அமித் அண்ட் பங்கஜ். உள்ள மிடில் 3 பாய்ஸ் இருக்காங்க. ஓகேவா? இப்போ டோட்டலாக எவ்வளோ ஹவு மெனி பாய்ஸ் ஆர் தேர் இந்த ரோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 4. ஓகேவா? 4 + 1. இவன் அமித் இருக்கான். 4 + 1 5. ஸோ இப்படி எழுதிக்கலாம். 4 + 1 5. ஓகேவா? ப்ளஸ் இங்கே 3 இருக்காங்க. ப்ளஸ் இந்த பங்கஜ் இருக்கான்ல அவனையும் சேர்த்துட்டு ப்ளஸ் இந்த 8 சேர்க்கணும். டோட்டலாக எவ்வளோ இருக்காங்க பாருங்கள். 4 + 1 5, 5 + 3 8, 8 + 8 16, 16 + 1 17. ஸோ டோட்டலாக எவ்வளோ பாய்ஸ் இருக்காங்க இந்த ரோவில்? 17 பாய்ஸ். ஓகேவா? பார்த்து கால்குலேட் யோசிச்சு பண்ணுங்கள். 5th தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ அவனுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கால்குலேட் பண்ணுங்கள். இப்போ பங்கஜ் இருக்கான்னா 9th பொசிஷனில் இருக்கான்னா அப்போ அவனுக்கு இந்த பக்கத்தில் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க? 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. மிடில் 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்து கால்குலேட் பண்ணுங்கள். அப்படி கால்குலேட் பண்ணும்போது இந்த அமித்தையும் பங்கஜையும் மிஸ் பண்ணிடாமல் கால்குலேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டின் பாருங்க. ரொம்ப ஈஸி. இஃப் 2 more apples are placed in immediate right of. இது லெஃப்ட்டு. என்ன கேட்டிருக்காங்க? நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெஃப்ட்டு ரைட்டு. ஓகேவா? இது லெஃப்ட்டு, இது ரைட்டு.
ஓகேவா? இமிடியேட் ரைட்னா உடனே நெக்ஸ்ட் அடுத்த இருக்கு அப்படின்றாங்க. என்ன கேட்குறாங்க, இஃப் 2 மோர் ஆப்பிள்ஸ் எக்ஸ்ட்ரா 2 ஆப்பிள்ஸ் வந்து இமிடியேட் ரைட்ல இங்க வந்து பிளேஸ் பண்றாங்க. ஓகேவா? இங்க 2 மோர் ஆப்பிள்ஸ் வந்து பிளேஸ் பண்றாங்க. என்ன கேட்குறாங்க, இந்த கிவன் அரேஞ்ச்மென்ட்ல 2 எக்ஸ்ட்ரா ஆப்பிள்ஸ் பிளேஸ் பண்றாங்க. தென் தேர் ஆர் டேஷ் ஆப்பிள்ஸ். ஹவ் மெனி ஆப்பிள்ஸ் டு தி லெஃப்ட் ஆஃப் பி? பி எங்க இருக்கு? பியோட லெஃப்ட் இது, ரைட் இது. பியோட லெஃப்ட்லேருந்து இப்போ ஆஃப்டர் இந்த 2 இத ஆட் பண்ணதுக்கப்புறம், எக்ஸ்ட்ராவா 2 ஆட் பண்ணதுக்கப்புறம் டோட்டலா எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த சேஞ்சஸ்க்கு அப்புறம் எவ்வளோ ஆப்பிள்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ உங்க ஆன்சர் என்னது? 9 ஆப்பிள்ஸ். ஓகேவா? ஸோ டோட்டலா ஆஃப்டர் த அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் 9 ஆப்பிள்ஸ் இருக்கு. ஸோ இமிடியேட் ரைட்னா அடுத்தாப்லே நெக்ஸ்ட்டே வந்து இருக்கிறத பத்தி தான் பேசுறாங்க. இமிடியேட் லெஃப்ட், இமிடியேட் ரைட்னா அடுத்துக்கு முன்னாடி லெஃப்ட் அப்புறம் ரைட். ஓகேவா? தேங்க் யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.